மனுஷன மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலே. ஆனா தானியம் எல்லாம் வலுத்தவனோட கையிலே, இது தகாதுன்னு எடுத்து சொல்லியும் புரியலே. அதால மனுஷன மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே. துன்றதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல, ஆனா உடம்புலதான் சதை ஏற மாட்டேங்குது. எங்கேந்து அவனுக்கு சதை ஏறும்? தினம் கடையில பட்டா சாராயத்துல அவன் குடிச்சிட்டு இருக்கான். உன் மூஞ்சில கைய வைக்க சத்தம் போட்டு பேசாத. போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அப்புறம் நீயும் குடிக்க முடியாது. ஓ ஓ அம்மணி, சுந்தரத்தோட தோட்டத்துல வெட்டின காயா இருந்தா எனக்கு வேண்டாம். அட நீ ஒண்ணு, இது கோபாலோட தோட்டத்துல வெட்டினது. அம்மனிக்கு வேணும்னு ஸ்பெஷலா வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதா இங்க பாரு. ஐயோ கர்த்தாவே, இதுல இருந்து பழம் எங்க போச்சு? நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு சாப்பாடே வாழைப்பழம் தான். ஏது இந்த பழம் உங்களுக்கு? அந்த தெரு முனையில நம்ம வினு வித்துட்டு இருக்கான். நல்ல லாபம் அவனுக்கு. இனி அங்க போய் பிரயோஜனம் இல்ல. கடைசி சீப்பை தான் நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ கர்த்தாவே. கர்த்தாவே கேட்காத, ஃபாதர போய் கேளு. அவர்தான் அவனுக்கு கார்டியன். இப்போ நடைய கட்டு, தோலுக்குள்ள காசு கிடைச்சாலே பெரிய விஷயம். இப்பெல்லாம் அந்த வினுவோட குறும்புத்தோட ரொம்ப அதிகமாயிடுச்சு. போ என்னடா இப்படி ஷூவை திறந்த கண்ண மூடாம பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி எறிய வேண்டிய உங்களோட ஷூல ஆணி அடிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லதா ஒரு ஷூவை டவுன்ல நானே வாங்கிட்டு தருவேன்ல. ஏங்க கஞ்சத்தனம் பண்றீங்க? கொஞ்சம் மெதுவா ஆணி அடிறா. கர்த்தர் அடிச்சதை விட கொடூரமா இருக்கு நீ இப்ப அடிக்கிறது. அவருக்கு அடிச்சது 3 ஆணி தான், இதுல 36 ஆணி அடிச்சிட்டேன். இருந்தாலும் நீ இப்படி பண்றது பெரிய கொடுமைப்பா. பெரிய கொடுமை இல்ல ஃபாதர், பயங்கர கொடுமை. இதோ இதுல இருந்த பழம் பூராவையும் அந்த திருடன் திருடிக்கிட்டு போய் வித்துட்டான். எந்த திருடன்? அதான் நீங்க வளர்க்குறீங்கல்ல ஒரு குள்ள கத்திரிக்காய், அவன் தான். நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றேன். இந்த கதை என்கிட்ட வேண்டாம், எனக்கு என் துட்டு வேணும். எவ்வளவு துட்டு வேணும்? 14 ரூபா. ஒரு 10 ரூபா வச்சுக்கேன். முடியாது, 14 ரூபா தந்தே ஆகணும். அப்படின்னா உங்க அம்மாவுக்கு திருப்பலி பூஜை பண்ணி வச்ச வகையில எனக்கு ஒரு 10 ரூபா தர வேண்டியது இருக்கு. அதை கழிச்சுட்டா பாக்கி இந்த 2 ரூபா. பாக்கி 2 ரூபா? அதான் இது. அது இல்லைங்க ஃபாதர், பாக்கி 2 ரூபா. அதான் குழந்தை இது. ஏய் வின்சென்ட், நூறு மெழுகுவத்தி ஏத்துறேன்னு வேண்டுனேன்.
என்ன செய்யறது, பழத்தோட விலை பயங்கரமா குறைஞ்சிடுச்சு. மன்னிச்சிடு மாதாவே. பாக்கி 50 வாழைக்கா திருடிட்டு வந்து ஏத்தலாம். ஏய், அடுத்தவங்க பொருளை திருடுறதுக்கு உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்க? உன்னை தாண்டா கேக்குறேன், ஏன் திருடுன? மெழுகுவத்தி வாங்குறதுக்கு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டிக்கிட்டு இருக்கியா? அம்முவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல இன்னைக்கு. ஆஹா, அதான் விஷயம். நீ வருத்தப்படாத, மாதாவோட கிருபையால இந்த கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அன்னை மாதாவே. என்ன காணோம்? வரும், நீ கொஞ்சம் சைலண்டா இரு. அம்மு, அம்முக்குட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வா கண்ணு. டீலாம் ஒண்ணும் வேண்டாம், இப்ப நாங்க டீ குடிச்சா போட்டது இறங்கிடும். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா உனக்கு பிடிச்சிருக்கு. இத நான் மட்டும் சொன்ன பத்தாது, என் மகனோட விருப்பத்தையும் கேட்கணும். என்ன சொல்றா? எனக்கு 7 வயசுல ஒரு மகன் இருக்கான், வினு. அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான். என்ன வாசுதெல்லாம்? யோ போய் சொல்றா, உண்மையை சொல்லுடி. பொய்யிலிங்க, நான் சொல்றது நிஜம்தான். சீ, வாய மூடி. இந்த ஊர் சர்ச் ஃபாதர் ஒரு கிறுக்கனை வளர்க்கறதுக்காக இவன்ட்ட கொடுத்திருக்காரு. அந்த கிறுக்கனை தான் இவன் தான் மகன்னு சொல்றான். பொண்ணாட்ட அயோக்கியம் இல்ல அவன். என்ன? தொட்ட உன் கைய வெட்டிடுவேன். அம்மு, சொந்த மாமா கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. வெளிய போடா. பொண்ணு பார்க்க வந்துட்டா. பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு உனக்கு, இந்த வயசுல பொண்ணு கேக்குதா? சொல்றது காதுல விழல. இனி மறுபடியும் பொண்ணு பார்க்க வந்தா என் தொடப்பம் தான் பேசும். என் தலையெழுத்து. உனக்கு சேர்த்து தான் நான் சொன்னேன். உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். சங்கரா நில்ல. பிடுக்கண்ணா, நிச்சயம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. என்ன கட்டிக்க வேண்டாம் அந்த குரங்கும், அந்த குரங்க கட்டிக்க வேண்டான்னு நானும் நிச்சயம் பண்ணியாச்சு. உன்னை விட்டுட்டு என்னால இங்க இருந்து போக முடியுமாடா? முந்திரி கொட்ட. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அப்ப நீ சொன்ன அலாவுதீன் கதையில வர விளக்கா இருக்குமா இது? போச்சுரா. ஒருவேளை அலாவுதீன் மறந்து விட்டுட்டு போயிட்டாரோ என்னமோ. நீ இத கையால உரசி பாரு, அந்த பூதம் வந்து நீ கேக்குற பொருளை கொடுக்கும். கொஞ்சம் உரசி பாக்குறேன். எதுலயும் ஒரு நம்பிக்கை வைக்கிறது நல்லதுதான். Excuse me. Excuse me. இந்த பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு. ஆஹா, உங்க வீடு எங்க இருக்கு? பணையார் வீட்டுக்கிட்ட இருக்கு. உங்க வீட்டுக்கு போறதுக்கு இங்க இந்த எவ்வளவு டைம் ஆகும்? அது நீங்க நடந்து போற ஸ்பீட வச்சு தான் சொல்ல முடியும், இல்லடா? வண்டியிலனா? கட்ட வண்டினா ஒரு 10-15 நிமிஷம். 15 நிமிஷம் ஆகும். ஓஹோ, போலீஸ் வண்டியிலனா? புது எஸ்ஐயா இருப்பார் போல இருக்கு. எஸ்ஐ இல்ல, சிஐ, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். வணக்கம். புதுசா ஒருத்தர் உங்க ஊருக்கு வந்தா இப்படித்தான் பிஹேவ் பண்றதா? இல்ல சார், நாங்க கரெக்டா உங்களுக்கு வழி காட்டுவோம். அதான் மரியாதை. வாங்க சார், நாங்க வழி காட்டுறோம். இந்த சர்க்கிள் முதல்ல சொல்லி தரச்சிருக்க கூடாது சார். இதான் இந்த ஊர் கடத்தெருவு. ஏதாவது வாங்கணும்னா இங்கதான் வந்து வாங்கணும். நான் ராமண்ண பொண்டாட்டி குழந்தை பிறந்துருச்சா? சார் 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 சார், நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு?
இது புது சர்க்கிள். சார் இவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க. இது ராகவண்ண, வாடி. இவ சுமித்ரா, வணக்கம். என்னோட நெருங்கின தோஸ்து. இது பக்கீராண்ண, ஹலோ. இது வெத்தல கொதப்பி. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் என்ன? ஆனந்த். சாருக்கு எந்த ஊரு? திருச்சி கிட்ட. ஏய், என்னடி இது காசு இருக்கா? புது சர்க்கிளுக்கா? சர்க்கிளா? உங்க பேர் என்ன? ஆனந்த். சொந்த ஊரு? திருச்சி கிட்ட. சார் உங்க பேரு? ஆனந்த். எந்த ஊருங்க? திருச்சி கிட்ட. உங்க பேரு என்னன்னு சொன்னீங்க? ஆனந்த். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? திருச்சி கிட்டங்க. எனக்கு அவர் சொந்தக்காரரு. இங்க நீ சாராயம் விக்கிறன்னு சொல்லிட்டுமா? ஐயோ வேண்டாம், எடுத்துட்டு போ. ஏய், சாரு கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வை. பாக்கலாம். ஆனந்த். வணக்கம். எந்த ஊருங்க? திருச்சி கிட்ட. வணக்கம் சார். சார் என் பேர் ஆனந்த். திருச்சி கிட்ட. போலாம். ரைட். எந்த பக்கம்? பனையார் வீட்டுக்கு போகணும்னா திரும்பி போகணும். திரும்பியா? ரொம்ப தாகமா இருக்கு. இனிமே அந்த 2 பேரையும் நாமளும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சார் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பாவம், ஆனா நல்லவங்க, எங்களை மாதிரியே. அங்க பாரு தாத்தா. தாத்தா, என்ன உங்க பேரை திரும்பி பம்பாய்க்கு போயிட்டானா? உனக்கு என்ன அதை பத்தி? ஐயோ கலை ரொம்ப தான் போஸ் அடிக்குது. சார் இந்த இடம் பூரா அந்த பண்ணையாரோடது. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. என்ன போ? இதான் பண்ணையார் வீடு. ஓ. சார் பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. ஏதாவது தேவைப்பட்டா எங்களை ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, நாங்க இங்கே தான் சார் இருப்போம். சரி. பேரு சொல்லவே இல்லையே. இல்ல, எங்களோட பேரு அவசியப்பட்ட கூப்பிடுறதுக்கு. என்னோட பேர் அம்மு. சொல்லுண்டா. எனக்கு 3-4 பேர் இருக்கு. ஃபாதர் வின்சென்ட் என்ன கூப்பிடுவாரு. அம்மு வினுக்கண்ணாங்கும். இந்த ஏரியால பல பேர் இருக்கு எனக்கு. நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுங்க. அம்மு, இது அவர்கிட்ட கொடு. தேங்க் யூ. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போறப்ப இது வேணும்ல. அடா சீக்கிரம் வா, நிறைய வேலை இருக்கு. அவரை பார்த்தா பாவமா இல்ல? நான் இத குடிக்கிறது எதுக்காக தெரியுமா? எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான். யோ, மறக்கிறதுக்காக குடிக்கிறதா இருந்தா என் காசை கொடுத்துட்டு அப்புறம் குடி. அப்படியே இல்லடா பொறுக்கி. ஐயோ சார், நீங்க தானே இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தது? ஆமாண்டி, உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல இல்ல? இதுதான் ஹெட் கான்ஸ்டேபிள் ஓசி சாரங்கனோட கூடு விட்டு கூடு வாயிர வித்த. ஓசியில குடிக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் வேணும் சார் ஒரு மரியாதை. ஏய், நீ எனக்கு மரியாதையை பத்தி சொல்லி கொடுக்காத. நம்ம கிட்ட நாடகம் ஆடுன நீ சாராயங்காய்ச்சிற பானையில இருந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு சீல் வச்சிருவேன். புது சர்க்கிள் எஜமா ஸ்டேஷனுக்கு வந்து சார்ஜ் எடுக்கட்டும், எல்லாரையும் உள்ள தள்ளிடுறேன். சாருக்கு ஓசி சாரங்கன்னு பேர் வச்சது கரெக்ட் தான். என்ன இது பாத்திரத்துல? இது எங்க சர்க்கிள் சாருக்காக ஸ்பெஷல் டின்னர். புதுசா சர்க்கிள் யாராவது வந்தாங்கன்னா ஃபுட் சப்ளை டிபார்ட்மெண்ட் இந்த சாரங்கனுக்கு தான். பாத்தீங்களா சார், என் பொண்டாட்டி பொன்னம்மாவோட சமையல் சூப்பரா இருக்கும். அவளை மிஞ்ச ஆளே இல்ல. கோழி பொரியல், மட்டன் குருமா, மீன் வறுவல். என்ன இது? சிக்கன், ஃப்ரெஷ் சிக்கன். இதுவா? அட கடவுளே, ஐயோ 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 சார், சத்தியமா எல்லாத்தையும் நான் கொண்டு வந்தேன். எப்படி இந்த கேரியருக்குள்ள இதெல்லாம் வந்துச்சு? அது எனக்கு எப்படி தெரியும்? உன்னை நம்பின பாரு, இன்னைக்கு நான் பட்னி தான். என்ன? இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்ட நாங்களே செஞ்சு கொண்டாந்துருக்கோம். வேணான்னு சொல்லிடாதீங்க. சிக்கன், மட்டன், மீன். சார், இந்த 2 பெருச்சாளிகளையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யறதுக்கு நீங்க என்ன அனுமதிக்கணும் சார். எதுக்கு? சார், இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்த இந்த டிஃபன் கேரியர் இருந்து திருட்டு போனது சார். சாராய நாத்தம். சீ, போடா.
இதான் உனக்கு முதல் தடவைங்கிறதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன். இனிமேலும் இது மாதிரி குடிச்சிட்டு வந்த உன் தொப்பி கழண்டுக்கும். புரிஞ்சுதா? உத்தரவு ஓ சார். ம் ஓ. என்னது? பாயசம். ம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க யாரையும் நினைச்சீங்க போல இருக்கு. யாரையும் நினைக்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. நான் அப்பவே சொன்னேன்லடா. நாங்க நாளைக்கு காலையில வரோம். புள்ளியாரப்பா. எதுக்கு இதெல்லாம்? திருஷ்டி தோஷம் கிட்ட நெருங்காது சார். ஆ, சார், மத்தியான சாப்பாட்டை நாங்க அங்கேயே எடுத்துட்டு வந்துடுறோம். வேண்டாம், நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். உங்களுக்காக நாங்க என்னெல்லாம் கொண்டு வரதா இருக்குன்னு தெரியுங்களா? வெண்டைக்காய் சாம்பார், பாவக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு. எனக்காக அதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? ஐயோ, இதுல எங்களுக்கான சிரமம் இல்லை சார். சரி, உங்க இஷ்டம். இது அப்படி இருக்கு. அம்மு வச்ச குழி தப்பாது. சார் 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 வணக்கம் சார். என்ன? நேத்து பாயசம் நல்லா இருந்துச்சுங்களா? இதை கேட்கறதுக்கா நிறுத்தினேன்? அதை செய்யறதுக்கு வேண்டிய ஐட்டம்லாம் என் கடையில இருந்து நான் தான் தந்தேன். அதான் உங்களை கேட்டேன். நல்லா இருந்துச்சு. சந்தோஷம் சார். ஒரு கப் பாயசம் கொடுத்ததை ஊர்லாம் சொல்றோம் போல இருக்க. அரே அல்லா. எஜமா கொஞ்சம் நிறுத்துங்க. எஜமா கொஞ்சம் நிறுத்துங்க. எஜமா, நேத்து நான் கொடுத்து அனுப்புனேன் பாயசம் தானே? நல்லா இருந்துச்சு. பாயசம் மட்டும் இல்ல சார், இன்னைக்கு மத்தியானம் நான் அனுப்ப போற வெண்டைக்காய் சாம்பாரும் முருங்கைக்காய் கூட்டும் பாவக்காய் பொரியலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார். தேங்க்ஸ். அந்த 2 வாளாலையும் என் மானமே போயிடுச்சு. சார், பாயசம் தானே? ஐயோ, கொடுத்தது பத்தலையா? சார், என்னதான் இருந்தாலும் நீங்க சரியான வில்லன் சார். யோ, மேலதிகாரிகளை நாம மதிக்கலனாலும் சாராய வியாபாரிகளை மதிக்கணும். ஆமாமா. கட்சி பேதம் இல்லாம அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்கணும். அப்படி செஞ்சா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும். சார் 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 சார். சார் யாரு? நான் எஸ்ஐ பிலிப். டியூட்டில இருக்கீங்களா இல்ல சஸ்பென்ஷன்ல இருக்கீங்களா? டியூட்டில தான் சார். எஸ்ஐ எல்லாம் டியூட்டி டைம்ல மஃப்டில இருக்கலான்னு எப்போ சார் சட்டம் வந்துச்சு? சாரி சார், நான் நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். சார். டோன்ட் ரிப்பீட் இட். சார், சாராய வியாபாரிகளோட பிச்சை காசுக்காக கும்பிடு போடுறதுக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொடை பிடிக்கிறதுக்கும் நம்ம இங்க இல்ல. சட்டத்தை காப்பாத்துறது தான் நம்ம வேலை. நம்ம அது மட்டும் செஞ்சா போதும். சார். என்ன இந்த வாட்சோட வேலை? இது கல்ஃப்ல இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்திருந்தப்ப அன்பளிப்பா கொடுத்தேன் சார். அன்பளிப்பெல்லாம் வாங்குறப்போ யோசிக்கணும். போலீஸ்கார அதை வாங்கினா அதுக்கு பேர் லஞ்சம்னு அர்த்தம். சார். இந்த மாதிரி வேலை எல்லாம் இனிமே வேண்டாம். எஸ் சார். புரிஞ்சுதா? சார். எஜமா, என்ன மன்னிச்சிருங்க எஜமா. என் மேல ஒண்ணு கோவப்படாதீங்க. இந்த மாதிரியான சாமான்கள்லாம் என் கடையில இல்லைங்க எஜமா. அதான் கொடுக்கல. என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன என்ன இதெல்லாம்? எஜமா, அந்த அம்மாவும் வினுவும் என்கிட்ட கொடுத்து அனுப்பின லிஸ்ட் படி எல்லா ஐட்டங்களும் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நம்ம பக்கீரும் ராகவனும் உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து அனுப்புனாலும் உங்களை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. இது எல்லாத்தையும் சந்தோஷமா தான் நான் தரேன். என் பேரை சொல்லி ஊர் பூரா எல்லாத்தையும் ஓசியில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க அத்தனை பேருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன ஃபாதர் இது? இல்லைங்க ஃபாதர், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். என்ன தவறு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டா பாவம் போயிடும்னு நீங்க சொன்னதா இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் அப்படின்னு சொல்லல. சர்க்கிள் பிடிச்சா நல்லா அடற மாதிரி நடின்னு அம்மு தான் சொன்னிச்சு. இல்ல இல்ல நீ ஒண்ணும் பேசாத. நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கும் ஊரை சுத்துறதுக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன். உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்துறேன். ஹாஸ்டலுக்கு போனா தான் நீ அடிக்கிற லூட்டி கொஞ்சம் அடங்கும். ஃபாதர், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இவன் பாவம் ஃபாதர். இனி நாங்க இப்படி செய்ய மாட்டோம். வெக்கமல்ல உனக்கு? மாடு மாதிரி வளர்ந்துருக்கே. உடம்பு வளைஞ்சு எங்கேயாவது கூலி வேலை செஞ்சா என்னவா? இந்த பையன் உன் கூட இருந்தா நீ இவனையும் உருப்பட விட மாட்டேன். ஏன் ஃபாதர், நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப ஃபாதருக்காக உங்க 2 பேரையும் சும்மா விடுறேன். இன்னுமே இப்படி செஞ்சீங்க உங்களை உள்ள தள்ளிடுவேன். புரிஞ்சுதா? வரேன் ஃபாதர். சரி. நீங்க பண்ண தப்பு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சதில்ல? நேர்மையான வழியில மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கணும். நெத்தி வேர்வை சிந்த உழைச்சு சாப்பிடணும். எங்க போறீங்க? நெத்தி வருவ சிந்து உடைச்சு சாப்பிட போறோம். ஓ பிதாவே. வேண்டாம் சார். வாங்கிக்கங்க. இந்தா வேண்டாம் சார். வச்சுக்க. கந்தனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா. முருகனுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? சிக்கன் பாக்ஸ். அதுக்கு இதெல்லாம் அதுக்கு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டது போறோம். இந்தா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரு. சிக்கன் எப்படி இருக்கு? அந்த சர்க்கிள் ஒரு முஸ்டா இருந்தாலும் நல்ல மனுஷன் இல்லடா. ஹரோஹரா. ஐயோ, என்னடா சொல்லி என்கிட்ட பணம் வாங்கின? நான் அப்பவே சொன்னேன்ல, அம்மாவுக்கு சிக்கன் திங்காதனாலதான் உடம்பே சரியில்லைன்னு. நம்பிக்கை துரோகத்துக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனை என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்க 2 பேரையும் அடிச்சு ஒரு வழி கொண்டு எதுக்கடா? நான் ஒண்ணுமே சொல்லலையே அம்மா குட்டி. நான் சும்மா இங்க விளையாட்டுக்கு. யாராவது பார்த்தா நான் தப்பா நினைப்பாங்க. கண்ணு தண்ணியே இல்லையே. இந்தா கண்ணை தொடச்சுக்கோ. வேண்டாம், வச்சுக்கோ. சிக்கன் சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. நான் போயிடுறேன். ஹரோஹரா, ஹரோஹரா. அங்க இன்னும் என்னையா பண்ற? இதோ வந்துட்டேங்க. நீ சீக்கிரம் கூட்டிட்டு அங்க வந்துரு. நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். வாங்கடா.
வாங்க, 2 பேரும் அவுட் ஹவுஸ்ல வந்துருங்க. என்ன ராத்திரி தூங்கலையா? சார், நாங்க உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோம். நாங்க வேணும்னே தப்பு செய்யல, மன்னிச்சிருங்க. முடியாது. தப்பு பண்ணவங்கள மன்னிக்க மாட்டோம். அவங்கள தண்டிக்கிறதா போலீஸோட வேலை. என்ன சரி பண்ணி கிடக்கு? நான் ரொம்ப மோசமான ஆளு தெரியும்ல. நாங்க போறோம். எங்க போவீங்க? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இங்கே இருங்க. நீங்க நல்லா இருக்கணும் சார். நாங்க இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்னது, ஏமாத்துறத தவிர வேற வேலை கூட தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன தெரியும்? நாங்க டிவியை கழுவி கிளீன் பண்ணுவோம். அப்புறம் சொல்லடா, ஷூ பாலிஷ் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண போறாது. ரூம் எல்லாம் கிளீனா துடைக்கணும். துடைக்கிறோம் சார். துணி எல்லாம் அடிச்சு துவைக்கணும். துவைக்கிறோம். அப்புறம் சமையல்லாம் நல்லா செஞ்சு வைக்கணும். என்ன? சரி செய்றோம். குட். என்னடா இது? அப்புறம் பாக்கி அப்பப்ப சொல்றேன். சோ ஸ்டார்ட். ரம் பம் பம் தரடம் ரம் பம் பம் தரடம் தரடம் பம் தரடம் பம் ரம் பம் பம் பம். எட்டப்பம் சுடணும் சுத்தப்பம் வரணும் அப்பப்போ ரெண்டப்பம் கப்பம் தரணும். ரரரம் 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 ஆரம்பம் நூறின்பம். எட்டப்பம் சுடணும் சுட்டப்பம் வரணும் அப்பப்போ ரெண்டப்பம் கப்பம் தரணும். என்னை கண்டால் உதறும் கடமை செய்தால் தெரியும் அன்பும் மதனால் விளையும் எங்கெங்கே கால் போகும் ஓடு என்றாலும் இதுதானே கூடு. ரரரம் 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 ஆரம்பம் நூறின்பம். எட்டப்பம் சுடணும் சுட்டப்பம் வரணும் அப்பப்போ ரெண்டப்பம் கப்பம் தரணும்.
அடியே குறும்பு எதற்கு பொடியா வாலை சுருட்டு ரம் பம் பம் தரடம் ரம் பம் பம் தரடம் டரடம் பம் தரடம் பம் ரம் பம் 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 எட்டப்பம் சுடணும் ரம் பம் பம் தரடம் ரம் பம் பம் தரடம் டரடம் பம் டரடம் பம் ரம் பம் பம் ஓ! கேமரா நான் கொஞ்சம் பாக்கட்டா? போயா ஓட்ட கேமரா. அம்மா எதுக்கு இதெல்லாம் கட்டுறாங்க? உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாதுடா. விடுக்கண்ணா தொடாத, சட்டை அழுக்காயிடும். ஏய் என்னடா நீ வெள்ளக்கார துறையோட மவனா? ஏய் இவ்வளவு நாள் இந்த ஏரியாவில் உள்ள அழுக்கு பூரா ஓ உடம்புல தான் இருக்கும். அப்படிப்பட்ட நீ என்னையே இன்னைக்கு சரங்கன் அதை அப்படி வை. சார் ம் இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விருந்தாளி இங்க வர போறாரு. யாரு? கர்த்தாவின் திருநாமம் வாழ்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில ஷூ அருந்துருச்சு இல்ல? இது டெய்லி நடக்கிற சம்பவம் தானே பாரு. இந்த தடவை அறுந்தது என் ஷூ இல்ல, என் காலு. புது ஷூ அறுத்துருச்சு. அதனாலதான் லேட்டா? அப்படின்னா இன்னைக்கு நிச்சயம் மழை வந்துரும். வராதா பின்ன? என் வீணு குட்டிக்கு ஒரு தொப்பியை போட்டா பார்க்க அழகா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு என் வீணு குட்டிக்கு தெரியுமா? தெரியல. இன்னைக்கு உன் பிறந்த நாள். உனக்கு 7 வயசாச்சு வேணும். அதை ஜோரா கொண்டாடத்தான் சார் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ரெடி? Thank you. Ready, please? Ready. யாரது? என்ன வேணும்? ஃபாதர் சாமுவேல். ஃபாதர் இங்க இருந்து போயிட்டாரு. இப்போ செயின்ட் மேரிஸ் சர்ச்சில் இருக்காரு. நீங்க பிறந்த நாள்னு சொன்ன உடனே வினுவோட கண்ணில் சந்தோஷத்தை பார்த்தேன். பாவம். ஏன் இதுக்கு முன்னாடி பிறந்த நாள் விழா மட்டுமில்ல, அவனுடைய முதல் பொது நன்மை பூஜையை கூட இதுவரைக்கும் நான் நடத்தல. அதை நடத்தணும். ஃபாதர் அதுக்கு வேண்டியது என்னன்னு சொன்னா அதை நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சந்தோஷம். உங்களோட நல்ல மனசுக்கு கர்த்தரோட ஆசை என்னைக்கு இருக்கும். ஃபாதர் எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க இப்ப சொல்லணும். என்ன? வினுவோட அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு யாரும் இல்லை. போயிட்டு வரேன்.
யார் அது? பரிசுத்த ஆண்டனியா? என்னாச்சு உனக்கு? சர்ச்சுக்குள்ள வராம இங்கே நின்னுட்ட? நான் இங்க எப்படி சும்மா அது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கியே நம்ம ஒண்ணு. சிரிக்காதே சிரிக்காதே. சிரிச்சு ஆள வயக்கிற வேலை என்கிட்ட வேண்டாம். ஏமா, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்னைக்காவது நம்ம சர்ச்சுக்குள்ள வந்திருக்கானா? பாவ மன்னிப்பு கேட்டிருக்கானா? இவரை நல்லா கேளுங்க ஃபாதர். நான் சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டேன். ஃபாதர், நான் எனக்காக 24 மணி நேரமும் மூச்சு விடாம பிரார்த்தனை செய்யறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறப்போ எதுக்காக ஃபாதர் சும்மா அங்க வரணும்? அது மட்டும் இல்லைங்க ஃபாதர், நான் ஒரு அப்பாவி இல்லையா? ஒரு பாவமும் அறியாத சின்ன குழந்தை. சின்ன குழந்தைய என்ன சொல்லுங்க? ரொம்ப அழகாத, சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். நீ உனக்கு பிறக்க போற குழந்தையோட இங்க வந்துதான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம். இப்பவும் எப்பவும் தோத்துறோம். நீ வா. ஏய் ஏய், என்னைக்காவது நீ என்கிட்ட வந்தே தீரணும். நான் திரும்பி வரப்ப உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? திரும்பி வரப்பவா? அப்படின்னா ரொம்ப தூரமா போறீங்க? தூரம்னா கொஞ்சம் தூரம் தான். 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். அந்த 2 நாளும் 2 நிமிஷம் மாதிரி போயிடும்ல. ஏய், அதுக்குள்ள கோவமா? என்னங்க 2 நாள் சொல்லிட்டு போனா அதுக்குள்ள வந்துருவீங்களா? அதுக்கு மேல ஆகாதுல்ல? இல்ல, உன் மேல ஆன. இதுல ஒண்ணு தொடுங்க. வேண்டாம், நீயா உன் மனசுல ஆசைகளை வளர்த்துக்காத. நீ முதல்ல டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு. என்னங்க நீங்க? அதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டேவிட்டா வின்சென்ட்டா நான் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அப்படின்னா ஆண் குழந்தை தான் முடிவே பண்ணிட்டியா? எனக்கு ஆண் குழந்தை தாங்க பிறக்கும். டேவிட்டும் வின்சென்ட்டும். உன்னோட பிரார்த்தனை பலிச்சிருச்சு. யூ ஆர் பிரெக்னன்ட். இந்த மருந்து வாங்கி சாப்பிடு. நான் வரேங்க. யோ, யாரு அவன்? அவன் தான் ஆண்டனி, கரிம்பாயோட அடியாளு. நீ ஒண்ணு அங்க போகாத. நேத்து கூட இங்க ஒருத்தனை போட்டு அடிச்சானுங்க. இந்த அயோக்கியனுங்களை என்னைக்கு செத்து ஒழிவானுங்க தெரியல. படுபாவி பசங்க. ஆண்டவன் தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கும். ஆலிஸ், ஆலிஸ், ஒளிஞ்சிருந்து விளையாடுறியா? ஆலிஸ், ஆலிஸ், இங்க வந்து படுத்திருக்கியா? இது பாத்தியா? டேவிட்டுக்கு ஒண்ணு, வின்சென்ட்டுக்கு ஒண்ணு. நமக்கு கர்த்தர் ஒருவேளை பெண் குழந்தைய கொடுத்துட்டா அதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அழகா இருக்குல்ல ஆலிஸ்? ஆலிஸ், ஆலிஸ், ஆலிஸ்,
ஆலிஸ் உனக்கு என்னம்மா ஆச்சு? நம்ம குழந்தைய நினைச்சிருந்தேன்னு அப்படி செய்வியா? நான் இப்படி செஞ்சதே அவனை நினைச்சுட்டாங்க. அவன் என்ன கேக்குறப்போ அவனோட அப்பா யாருன்னு நான் சொல்றது? ஒரு ரவுடினா இல்ல கொலைகாரனா? ஆலிஸ் வேண்டாங்க. இப்படி ஒரு ஆளோட மனைவியா இருந்து வாழறதை விட சரி நல்லதுங்க. ஆலிஸ் மன்னிச்சிடு 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 மன்னிச்சிடு. மன்னிச்சிடு மன்னிச்சிடு. இன்னும் இந்த உண்டி நிறையவே இல்லையா? என்னது? இந்த துடு பத்தாது. யார்கிட்ட போய் கேட்டானே? இந்த விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சுதா? கொஞ்சம் இரு, ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம். புது சிஐ ரொம்ப கண்டிப்பான மனுஷன். லஞ்சம் வாங்குற விஷயம்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கிடக்குறான் விடு. நீ இதை கொண்டு போய் அம்மனியோட கடையில கொடுத்துட்டு வா. உனக்கு கை நிறைய நான் தரங்கிறல்ல. கை நிறைய என்ன கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நான் செய்ய தயாரா இல்ல. அவர் கையில சிக்கினா கிடைக்கிறது என்னன்னு அதை அனுபவிக்கிறப்பதான் உனக்கு புரியும். என்னையா உங்ககிட்ட தமிழ்ல சொன்னா புரியலையா? புரியல. ஏய், இங்க சட்டம்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, போய் தொலைங்க. அப்படி நீங்க சொன்னா போதுமா? இது எங்களுக்கு பிடிச்ச ஷர்ட், நாங்க இத வாங்கியே தீர்வோம். கூட அப்ப பணத்தை கொடு. அதான் அப்புறமா தரோன்னு சொல்றோம்ல. என்ன குமார், இங்க என்ன பிரச்சனை? நாங்க ஒரு ஷர்ட் வாங்கினோம். ஒரு இத்தனோண்டு காசு குறைஞ்சு போச்சு. அத அப்புறம் தரோன்னு சொன்னா இந்த ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. 70 ரூபாய் ஷர்ட் இது. அதான் 20 ரூபாய் கொடுத்தோம்ல. பாக்கி 50 ரூபாய்க்கு தான் இந்த ஆளு இப்படி குதிக்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். இந்த சாதாரண விஷயத்தை என்கிட்ட சண்டை போடுற. இந்த 50 ரூபாய் அந்த ஷர்ட் கிட்ட. ஏன் வினோ, அந்த கோவிந்த ஒரு சரியான முட்டாள் இல்ல? ஆமா ஆமா. இது சின்ன கூட நம்ம தூக்கிட்டு வரதுக்கு 50 ரூபாய் தருவானா? இருந்தாலும் இது செம்ம வெயிட். ஏய் அம்மா சாரு, எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? அது என்னது கூட இல்ல? காய்கறி அம்மனியோட கடைக்கு. காசு ஏதாவது வேணா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இந்த கூலி வேலைக்கு போனீங்க? என்னையா? சார், சுத்தமான சரக்கு சாராயம். சாராயமா? சாராயம்? சாராயம் தான். ஐயோ, எங்களை ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்ககிட்ட யார் தந்தாங்க? அந்த கோவிந்தா. சொல்டா, நீங்க தானே கொடுத்தது? நாங்க கொடுக்கல. எங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார். இல்ல, போய் சொல்றானுங்க. மார்க்கெட்ல காய்கறின்னு சொல்லி சாராயத்தை எங்ககிட்ட கொடுத்தது நீங்க தானே? எதுக்கு நீங்க போய் சொல்றீங்க? ஐயோ ராஸ்கல், சொல்றா. இவங்க சொன்னதை கேட்டு எங்களை இப்படி அடிக்காதீங்க. இவங்க தில்லுமுரு பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியல. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. அப்படின்னா கைது செய்ய வேண்டியது அவங்கள தான். சாராயத்தை பிடிச்சது அவங்க கையில் தானே. நீ எனக்கு சொல்றியா? சாரங்கன், அடிச்சன்னா முட்டிக்கிட்டீங்களா? பேன். சரி, நாங்க போறோம் சார். எங்க? வீட்டுக்கு தான். உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா எப்படி? யாராவது வரட்டும், ஜாமீன்ல எடுக்க, அப்புறம் விடுறேன். சாரங்கன் சார், இவங்களை அடுத்த செல்ல வை. ஐயோ, அதான் நாங்க உண்மையை சொல்லிட்டோம்ல சார். சார், இல்ல, ஒரு நிமிஷம் கூட அவங்க ஸ்டேஷன்ல இருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவங்களை இப்பவே வெளியே விடணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? பணம் தரணுமா? ஜாமீன்ல எடுக்கணுமா? கோர்ட்டுக்கு போகணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்லைங்க ஃபாதர், நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இவ்வளவு பெரிய தப்ப தெரிஞ்சே அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபாதர், இது எனக்கும் தெரியும். அவங்கள கையும் களமா பிடிச்சதுல என் டியூட்டியை நான் வந்து. என்ன உங்க டியூட்டி? இப்பவே அந்த குழந்தைக்கு குற்றவாளிங்கிற முத்திரை குத்துனா நாளைக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சுங்களா? எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு. ஆனா நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. உங்களை நான் தப்பா நினைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அவங்கள உங்க வீட்டுல தங்க வச்சப்பவும் அவங்களுக்கு என்னென்னமோ செஞ்சப்பவும் நீங்க ஒரு நல்ல மனுஷன் தான் நான் நினைச்சேன். ஆனா அது தப்புங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இப்போ என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. உங்க முன்னால இப்போ குற்றவாளி நான் தான். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
அவங்கள ஜாமீன்ல எடுக்கணும். வினு, வினு, எங்களுக்கு நீங்க ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க சார். உங்களை மறக்க மாட்டோம். இது உங்களுக்காக வாங்குறதுக்கு தான் நாங்க அந்த வேலையை செஞ்சோம். அது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது. வினோ, போட்டா வினு, அம்மு, நான் நில்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ஒன்னும் வேணும்னே உங்களை வினு, வினு, குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங். சாரி ஆனந்த், நான் உங்ககிட்ட கோபத்தில் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன். தயவு பண்ணி தப்பா ஒன்று நினச்சிக்காதீங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேன் ஃபாதர். இப்போ நான் வந்தது அவங்க 2 பேரும் திரும்பி கூட்டிட்டு போறதுக்கு தான். ஆனந்த், நீங்க அவங்க மேல வச்சிருக்க பாசம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்கள இங்க அனுப்புறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபாதர், அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அவங்களுக்கு நீங்க செஞ்சீங்க. ஆனா நாளைக்கு நீங்க இங்க இருந்து போறப்போ அவங்களும் என் கூட வரட்டும். ஃபாதர், வினுவை பார்க்கறப்போ அநாத ஆசிரமத்துல வாழ்ந்த என் சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. ஆனந்த், பேர் தெரியாத யாரோ ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். நான் வினுவை படிக்க வைக்க விரும்புறேன். எனக்கு கிடைக்காதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவனை என்கிட்ட தந்துருங்களேன். அவனுக்கு ஒரு குறையும் வராம
என் சொந்த மகா மாதிரி அவனை வளர்க்குறேன் ஃபாதர். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. ஆனந்த். வினோ, வினோ. யார் அது? ஆண்டனி. ஆமா, ஆண்டனி தான். நான் ஒப்படைச்சிட்டு போனதை திருப்பி வாங்க வந்திருக்கேன். எங்க என் மகன் எங்க? ஏழு வருஷம் ஜெயில இருந்த பொறுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? என் மகனை பார்க்கணுங்கிறதுக்காக. எல்லாத்தையும் இழந்தனா இதுவரைக்கும் பார்க்காத என் மகனோட இன்னைக்கு வாழ விரும்புறேன். சொல்லுங்க, என் மகன் எங்க? அவன் இப்போ ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். தற்சமயம் நீ இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபாதர், என் மகன் எனக்கு வேணும். என் மகனை என்கிட்ட தாங்க. அவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவனுக்காக தான் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டேன். இந்த நிலைமையில அவனை கூட்டிக்கிட்டு போய் நீ என்ன செய்ய போற? சட்டத்தோட கண்ணை மறைச்சு நீ எத்தனை நாள் வாழ முடியும்? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் மகன் என் கூட தான் இருக்கணும். அவன் கூட கொஞ்ச நாளாவது நான் வாழணும். அதுக்கப்புறம் என்ன கொல்லட்டும், என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேன். ஆண்டனி, உன் மகனுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைய போகுது. அமைதியான சூழ்நிலையில படிச்சு வளர்ந்து அவன் பெரிய ஆளாவான். அதை நீ கெடுக்க விரும்புற. அவனை உன்னை விட பெரிய குற்றவாளியாக்க நினைக்கிற. நீ போகக்கூடாத பாதையில போனதால அன்னைக்கு உன் பொண்டாட்டி செத்தா. இன்னைக்கு உன் மகனையாவது வாழ விடு. உனக்கு அவனையும் கொன்னாத்தான் நிம்மதினா ஏதாவது செய். நான் குறுக்க வர மாட்டேன். ஃபாதர், என் மகனை நான் ஒரு தடவை பார்க்கணும். அவனை நான் ஒரு தடவை பார்க்கணும் ஃபாதர். வேணுக்கண்ணா, வேண்டாம் வேண்டாம், தூங்கு. நானும் கொஞ்ச நேரம் உன் கூட படுத்துக்கிறேன். நீ ஏன்டா அவளோட போய் படுத்துக்கிற? பேசாம என் கூட வந்து தூங்க வேண்டியதானே? எனக்கு தெரியும் உனக்கு என்னோட அவ்வளவுதான் பிடிக்கும்னு. ஏன்டா பேச மாட்டேங்கிற? அவ உன்னை திட்டுவான்னு பாக்குறியா? சரி, ஒரு வேலை செய். ஒரு நாளைக்கு அவ கூட தூங்கு, ஒரு நாளைக்கு என் கூட. என்ன சம்மந்தமா? இந்த ஊர்ல என்ன குளிருடா. உன்னை இப்படியே கட்டி பிடிச்சா என்ன ஒரு சுகம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொழுத்துட்ட. டாடி, அம்மா ஒத்துக்கிட்டா டாடி இதுக்கு? அவ ஏன்டா அதுக்கு ஒத்துக்கணும்? அவ யாரு? நீ ஏமா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை நான் கட்டி பிடிச்சுப்பேன், காலை தூக்கி போடுவேன், முத்தம் கொடுப்பேன். டாடி, என்னடா நீயா? நீ எப்படி இருக்க? ஏஞ்சி போயிருக்கலாம்ல. கையும் காலையும் என் மேல போட்டு அமுக்குனா நான் எங்க இருந்து எந்திரிச்சு போறது? அது நான் அது. ஓகே ஓகே, நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நாம சர்ச்சுக்கு போகணும். ஓ, இன்னைக்கு ரிஹர்சல் இருக்குல்ல? மறந்துட்டேன். வா போலாம் போலாம் போலாம். மறக்கும் மறக்கும்.
வரேன் ஃபாதர். முடியாது. இனி என்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு ஃபாதரா இருந்துகிட்டு செய்யக்கூடாத காரியத்தை நான் உனக்காக செஞ்சேன். போயிடு. இனி நீ இங்க இருக்க கூடாது. ஃபாதர், நான் வேண்டாம். நீ சொல்ல போறது என்னன்னு எனக்கு தெரியும். ஆண்டனி, பிறவி குருடனான ஒருத்தனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பார்வை கிடைச்ச நிலைமை தான் உன் நிலைமை. உன் ஆசை நிறைவேறாத ஆசைப்பா. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறது நல்லது. சாகறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனா என் மனசுல கடைசியா ஒரு ஆசை இருக்கு. என் மகனோட முதல் புது நன்மை பூசையை நான் பார்க்கணும். அவன் முதல்ல அப்பத்தை வாங்கி சாப்பிடுறப்போ அவன் பக்கத்துல நின்று நான் என் கடைசி அப்பத்தை வாங்கி சாப்பிடணும். அனுமதிப்பீங்களா? என்ன செய்யலாம்? சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. லா 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 லா. டு 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 டு. சின்ன சின்ன தோசை, திங்க திங்க ஆசை. சின்ன சின்ன தோசை. லா 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 லா. லா 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 லா. La 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 la. ஏய், வெளில வா. பெருச்சனி மாதிரி கட்டில் கட்டில் விழுந்துட்டு இருக்கியா? வேந்து. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் துடைக்க வந்தேன். துடைக்க வந்தியா? நீ துடைக்க வேற நேரமே கிடைக்கல. டாடி, என்ன இது? கால ரொம்ப கெட்டு போச்சு. டாடியோட சட்டை. சேலை வந்து முள்ளில விழுந்தாலும் முள்ளு வந்து சேலையில விழுந்தாலும் நஷ்டம் சேலைக்கு தான். என்னங்க இப்போ பெரிய மனுஷன் என்ன சொன்னீங்க? இல்ல, ஃபாதர் சொன்னதுதான் நான் சொன்னேன். ஓஹோ, உங்களை தேடிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? எந்த பொண்ணு? ஒன்னா படிச்சீங்கன்னு சொன்னா ஒரே காலேஜ்லயா? ஆமா. அப்படின்னா ஒரே கிளாஸ்லயா? ஆமா, ஒரே கிளாஸ்ல தான். ஒரே கிளாஸ்ல மட்டும் இல்ல, ஒரே பெஞ்ச்ல கையும் கையும் மோதிக்கிற மாதிரி உட்கார்ந்துதான் நானும் ஆனந்தும் படிச்சோம். ஐயே, அதனால தான் என்ன காலேஜுக்கு போய் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? ஹாய். ஹாய். எங்க இப்படி? என்ன இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்க எஸ்டேட் இங்க தானே இருக்கு. நீ என்ன பாத்துட்டு இருக்க? போய் காஃபி எடுத்துட்டு வா. உட்காரு. நீ ஆளே மாறி போயிட்டியே. இப்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. சும்மா சொல்லக்கூடாது. சாரியோட மாடர்ன் ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா சூப்பர். யார் இது? என்ன விஷயம்? அடிச்சி வாங்குடு. இது வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருப்பாரா உன் டாடி? இந்த ட்ரெஸ்க்கு என்னடா குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்ல. அப்போ ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சு. ஓஹோ, சரி இப்போ என்ன செய்யற? என்னத்த செய்வா? ஒரு டின்னு பவுடரை தேய்ச்சிக்கிட்டு ஆம்பளைங்களை தேடி அலையறா. அதானடா
ஐயோ உங்களை ஒரு பார்ட்டி கூப்பிடத்தான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆஹா. ஓஹோ. இரு, காஃபி சாப்பிட்டு போலாம். நோ தேங்க்ஸ். பார்ட்டிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். ஆ. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஷூர், I'll be there. நான் நிச்சயமா வரேன். போவீங்க. உன் டாடி அந்த பார்ட்டிக்கு எப்படி போறாருன்னு நான் பாக்குறேன். ஐயோ வந்துட்டானுங்க. நமக்கு என்ன ஆச்சு? அம்மா. அம்மு. 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 என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இல்ல இல்லையா? ஒரு தடவை நடந்திருக்கு. பின்னையே இல்லைன்னு சொன்ன. அத அம்மா இப்பதானே சொல்லுச்சு. ஐயோ இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு அருமையான மருந்து ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அம்மு, ஒரு இரும்பு கம்பிய பழுக்க வச்சு உள்ளங்கால்ல வைக்கணும். அம்மு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய நல்லா அரைச்சு குலு குலுன்னு அவ கண்ணுல. ஐயோ நான் எங்க இருக்கேன்? எனக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க பார்ட்டிக்கு போலையா சார்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிறேன். சரி, நேரமாச்சு. பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ. வினு, இந்த ட்ரெஸ் அந்த அக்கா பிடிக்கும்ல? தேங்க்யூ. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால் முழிக்குதே அம்மு பொண்ணு. என்னடா யோசிக்கிற? இல்ல, கொஞ்ச நாளா டாடி போற போக்கே சரியில்லை. அம்மோட கதை கோயிந்தா. அங்க போய் டாடி என்ன பண்ணுவாரு? இப்போ? அடி சின்ன இடை தொடலாமா, வட்டி அள்ளிக்கொள்ள வரலாமா? அடி சின்ன இடை தொடலாமா, வட்டி அள்ளிக்கொள்ள வரலாமா? ஓ தக்கிட்ட சின்னுதம், தக்கிட்ட சிக்குரம், தக்கிட்ட சின்னுதம், தக்கிட்ட சிக்குரம். இந்த அற்பலோகம் மறப்போமா, அந்த சொர்க்கலோகம் கலப்போமா? அடி சின்ன இடை தொடலாமா, வட்டி அள்ளிக்கொள்ள வரலாமா? அடக்கும் ஆண்மை உண்டு கண்டித்தேனே. மங்களமங்கை காவியனங்கை காதலுக்கு சொந்தக்காரி, கள்ளி ஒருத்தி கண்ணி விழித்தால் யாரடி நீ ஜாலக்காரி. தக்கிட்ட ஜின்னுதம், தக்கிட்ட ஜிகுரம், தக்கிட்ட ஜின்னுதம், தக்கிட்ட ஜிகுரம். இந்த அற்பலோகம் மறப்போமா, அந்த சொர்க்கலோகம் கலப்போமா? அடி சின்ன இடை தொடலாமா, மட்டி அள்ளிக்கொள்ள வரலாமா?
இனிமையாக வாழ்வோம் உன் சரசம் சந்தோஷம் விழிமையாக வாழ்வோம் உன் சரசம் சந்தோஷம் மெய் மறந்தாடு இளமாங்கனே புரிஞ்சிடுச்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு கவலை விடு அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் பாரிஜாத பூவின் மனமும் கிரீடமும் அணிந்த கந்தர்வன். இவன் கந்தர்வன் இல்ல கங்காதரன். கேடி லிஸ்ட்ல முதல் ஆளு வந்தான். கேடியா இருந்தாலும் கங்காதரனுக்கு என்ன பிடிச்சிருக்கு? வரதட்சணையா 5 பைசா கூட வேணான்ட்டாரோ அவரு. என்ன சொன்ன? அவரா? இவனை நீ கட்டிக்கிட்டா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க தான் நேரமே இருக்கும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அவரை திருத்த முடியும்னு எனக்கு தெரியும். 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்ன அம்மாவோட கல்யாணத்தை நடத்தி ஆகணும். எனக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதி. நான் என்ன சொல்ல வரேன்னா வினு, அதுக்காக அவசரப்பட்டு ஒரு அயோக்கியம் கையில ஒப்படைக்கணுமா? இவளுக்கு என்ன குறைச்சல்? அழகில்ல, அறிவில்ல, என்ன இல்ல கிட்ட? என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? தலையெழுத்து நல்லா இருக்கணும்ல. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? ஒருவேளை வேற நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாலும் கிடைக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியும், ஆனா அது ஒரு மனசு விட்டு சொல்லணும். ஓஹோ, அப்ப அதான் விஷயமா? சரி, பெரியவரோட முடிவு அதானா? அப்படியே நடக்கட்டும். எப்படியும் உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல சார். என்னையா இந்த விஷயம் இருக்கா? ஒரு விஷயமும் வாங்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டீங்களே. ஆனா அது இல்லையா, ஏதாவது டிபார்ட்மெண்ட் விஷயம் இருக்கான்னு உன்னை கேட்டேன். உங்களுக்கு ஒரு போன் வந்திருந்துச்சு, அதை சொல்லத்தான் நான் இங்க இப்ப வந்தேன். எஸ்பி சார் போன் பண்ணாரு, நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டா அவரை போய் பார்க்கணுமா. சரி, தேங்க்யூ சார். மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். சார், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். அவன் பேர் ஆண்டனி. பேப்பர்ல படிச்சேன் சார். அவன் தப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அவனை நம்மளால பிடிக்க முடியல. அவனை பிடிக்கலைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அது வெக்கக்கேடு. எஸ் சார். அதனால இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த ஆளை பத்தி உள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்க கடமை தவறாம இதை செய்வீங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். I'll do my best. James Anthony, arrested 3rd September 1986. Father Samuel. அப்படின்னா 7 வருஷம். குட் நைட். நீங்க பின்னாடி போங்க. கர்த்தாவே, நீ உடனே மலைப்பாறை பங்களாவுக்கு போயிடு. நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். போ சீக்கிரம். என்ன என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஆண்டனி எங்க ஃபாதர்? எந்த ஆண்டனி? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்தான்ல, அந்த ஆண்டனி. எனக்கு தெரியாது. நீங்க என்கிட்ட வழக்க ஒப்படைச்ச வினுவோட அப்பா ஆண்டனி தெரியாது? அவனை தான் கேட்டேன். வினு என்கிட்ட ஒப்படைச்சப்போ ஆண்டனி பத்தி சொல்லாம இருந்தது அந்த குழந்தையோட நன்மைக்காக தாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ அந்த குற்றவாளி நீங்க மறைச்சு வச்சிருக்கிறதா ஏன்னு புரியல.
நீங்க இப்ப என் கூட ஒத்து வச்சீங்கன்னா உங்களை காப்பாத்த நல்ல முடியும். ஒரு போலீஸ் ஆபீசர் உட்பட 2 பேரை கொலை பண்ணவன் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது அதோட பெரிய குற்றம். தெரியும், சட்டத்தோட முன்னால நான் குற்றவாளி தான். ஆனா கர்த்தரோட முன்னாலே நான் குற்றவாளி இல்ல. ஃபாதர், நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அவனுக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு. வினு முதல் அப்பம் வாங்கி சாப்பிடுறத அவன் பார்க்கணும். அதை பார்த்துட்டா அவனாவே சரண்டர் ஆயிடுவான். இல்ல, வினு அவன் பார்க்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கிரிமினல் தான் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனந்த், அவன் பிறவியிலே ஒரு கிரிமினல் இல்ல. நீங்க சொன்ன போலீஸ் ஆபீசரும் சேர்ந்துதான் அவனை கிரிமினல் ஆக்குனாங்க. நீங்க அவன் செஞ்சது நியாயம்னு இப்ப சொல்ல போறீங்களா? இல்ல, அவன் செஞ்சது தவறுதான்னு எனக்கு தெரியும். அப்ப அவன் நிலைமையில யார் இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இயேசுவே, இவரின் பாவங்களை மன்னிப்பீராக. நான் சிகரெட்டு பிடிக்கிறதில்ல, ம். சாராயம் குடிக்கிறதில்ல, ம். பொண்டாட்டியை தவிர வேற பொண்ணோட முகத்துல கூட முழிச்சதில்ல. என்னை விட நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். என்ன, உன் பேரை புண்ணியவான்களோட லிஸ்டை சேர்க்கணும்னு சொல்ல வர்றியா? இல்ல ஃபாதர், நான் இவ்வளவு நல்லவனா இருந்தோம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே. ஏய், இது பாவ மன்னிப்பு மேடை, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்ல. ஆஹா. ஆ? இதெல்லாம் எனக்கும் தெரியும் ஃபாதர். இப்போ இதை நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? நீ ஒரு வேலை செய். 30 நாள் விடாம வந்து மாதாவை தரிசனம் பண்ணிட்டு போ. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஆ. பரமண்டலங்களிலே இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே இருக்குமா போல் பூலோகத்தில் இருக்கும். இந்தாங்க. அதங்க வை. வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இதையெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னா? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். போ போ. அம்மா ஆலிஸ், ஆ. இங்க வாம்மா, வா. இது எத்தனை? 8வது மாசம். இந்த சமயத்துல தான் பொண்ணுங்க உடம்பு வளைஞ்சு வேலை செய்யணும். அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். இப்ப உள்ள பசங்களுக்கு இதெல்லாம் சொன்னா தெரியுமா? குரங்கு பசங்க. அவங்க பொண்டாட்டிங்களை கீழே விட மாட்டாங்க, தலையிலையும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரே தொல்லை தான். என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட இந்த ஆண்டனி நல்ல பையன். நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கம்மா. ஐயோ பாட்டி, ஆ? இந்தாங்க மாவு. காசு காசு. இந்த இனி மாவரைக்கு நீங்க இங்க வர வேண்டாம். நானே அங்க வந்து அரிசியை வாங்கி அரைச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். சரிதானே? போங்க போங்க போங்க. ம், ம். நான் போயிட்டு வரேம்மா. இங்க வா. இங்க நில்லு, பேசாத. என்னது இதெல்லாம்? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே பொறுக்காத இந்த கேள்வியோட கண்ணுக்கு. உப்பு எங்க? உப்பு உப்பு இங்க உப்பு. இருக்கு. உப்பு உப்பு. என்னங்க? பேசாத, நான் மட்டும் தான் பேசணும். கிழவி கண்ணு, கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு, அந்த கண்ணு, துப்பு துப்பு துப்பு. பாத்தியா வெடிக்கிறத? பாத்தியா கிழவி கண்ணு வெடிக்கிறத? பாத்தியா? என்ன கரீம்பாய் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னார். சீக்கிரம் வா. முடிக்கணும்னு கரீம்பாய் மனசு வச்சா முடிப்பான், முடிச்சே தீருவான். அதை செய்ய துணையா வர்றதுக்கு என் நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பழைய ஆண்டனி இல்ல. இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அதை இழக்கிறதுக்கு என்னால முடியாது சார். ஆண்டனி, வாழணும்னா லட்சாதிபதியா வாழணும். ஒரு கிரைண்டர் மிஷினை வச்சுக்கிட்டு மாவரைச்சு கிடைக்கிற காசை வச்சு நீ என்ன செய்ய போற? எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைகள்லாம் இல்ல சார். சோ தென் நம்ம 2 பேருக்குள்ள தொடர்போட கடைசி கேமா இந்த கரீம்பாய்க்காக இன்னைக்கு நீ இதை செய்யற. இல்ல சார், என்னால இதை செய்ய முடியாது. செய்யணும், செஞ்சே தீரணும். முடியாது, என்ன பயமுறுத்தி பணிய வைக்க முடியாது. உங்களுக்காக எத்தனையோ கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சவன் தான் இந்த ஆண்டனி. ஆனா இப்ப நான் வாழ ஆசைப்படுறேன். எனக்காக இல்ல, என் ஆலிஸ்காகவும் அவ வயித்துல வளர என் குழந்தைக்காகவும் தான். பாரு ஆண்டனி, ஆண்டனி ஒரு தடவை சொன்னா அது சொன்னதுதான். எங்கடி ஆண்டனி? அவர் இங்க இல்ல. அவங்க இல்லையா?
தள்ளுங்க தள்ளுங்க. அலிஸ் உன்னை ஆண் குழந்தை. அலிஸ் அந்த எஸ்ஐ இங்க வந்தப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. கரீம்பாயோட ஆளி அந்த எஸ்ஐ. சத்தம் கேட்டுதான் நான் இங்க ஓடி வந்தேன். எல்லாம் கரீம்பாயோட வேலை தான். குழந்தையாவது உசுரோட விட்டானுங்களே. வாய் மயிரமா இருந்தா யாருக்கெல்லாம் இப்படி கொண்டு போய் குழந்தையை கொடுமா. நான் திரும்பி வருவேன் ஃபாதர். என் குழந்தை என் குழந்தை நான் திரும்பி வருவேன் ஃபாதர். என் குழந்தை நான் திரும்பி வருவேன். 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 ஆனந்த், இதோ வரேன். ஓஹோ, இப்ப நீங்க குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? என் மகன் எங்க? வேணுங்கண்ணா. அவன் தூங்கிட்டான். தூங்கிட்டானா? நான் வரத்துக்கு முன்னாடி தூங்க மாட்டானே. வேணுங்கண்ணா. ஐயே, சிகரெட்டை திருப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும்.
வினுகண்ணா என்னாச்சு இருக்கா? வினு 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 ஏதாவது பேசணும்னா விடிஞ்சதும் பேசினா போச்சு. அவன் தூங்கட்டும், தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. அவுட். வினுகண்ணா வினுகண்ணா வினு வினுகண்ணா. டாடியா? ஏன் டாடி லேட்டு? இப்ப நீ என்ன கேட்ட? இன்னொரு தடவை கேளு. ஏன் லேட் ஆச்சு? அது இல்ல, இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி கேளு. ஏன் டாடி லேட்டு? டாடி. ராத்திரி 1:30 மணிக்கு குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற புள்ளை எழுப்பி கேட்கிற கேள்வியா இது? உனக்கு டாடியை பிடிச்சிருக்குல்ல? சொல்லு. எனக்கும் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. சரிதானா? அவளை பத்தி யாருடா அப்ப கேட்டா? போ சொல்லு. உனக்கு இந்த டாடியை பிடிச்சிருக்கா சொல்லு, அதான் எனக்கு தெரியணும். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா? சத்தியமா. சரி, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு உன் சொந்த டாடி வந்தா இல்ல வரமாட்டாரு. அப்படி வந்தா நீ என்ன மறந்துடுவியா வினு? யாருமே இல்லாத பாவம் இந்த டாடியை விட்டு நீ போயிடுவியா? போவ? நாளைக்கு உன் டாடி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா உன்னை விட்டு போயிடுவாரா? உன் மேல வச்சிருக்கிற பாசம் குறையுமான்னு கேளுடா. குறையுமா? இல்ல. அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். போலீஸ் அடி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். நல்லதுக்கு காலம் இல்ல. வினுகண்ணா, இங்க பாரு. ஒருவேளை உன் சொந்த அப்பா உன்னை பார்க்க வந்து நான் சம்மதிக்கலன்னு வச்சுக்க, அதுக்காக நீ என்ன வெறுப்பியா? மாட்டேன். ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்? நீங்க நல்ல டாடி. அம்மோ, ஃபாதர் உன்னை சீக்கிரம் சர்ச்சுக்கு வர சொன்னாரு. நான் உடனே வரேன், ஃபாதர் கிட்ட சொல்லுங்க. சீக்கிரம் வா. வினோ, சீக்கிரமா போலாம். என்ன உனக்கு இங்க என்ன வேலை? நான் ஃபாதரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அத நான் ஃபாதர் கிட்டயே சொல்லிக்கிறேன். பெரிய தொல்லை இந்த ஆளோட. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அனுப்பத்தான் நான் இங்க வர சொன்னேன். நான் வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்னங்க ஃபாதர்? வினுவோட அப்பா ஆண்டனி இந்த ஊர்ல தான் இருக்கான். அம்மோ, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவனுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறது நடக்காத காரியம். அவன் இப்போ மலைப்பாறையில் இருக்கிற பாரடஜ பங்களாவில் இருக்கான். ஐயோ,
ஹலோ, எதுக்காக ஓடி வர? ஒண்ணுல ஆ. வேண்டாம், வராத, கிட்ட வராத, வேண்டாம், சுட்டுடுவேன், கிட்ட வராத, கொன்னுடுவேன், கிட்ட வராத. இல்ல, என்னால அது முடியாது. என் மகனுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை கொல்றதுக்கு என்னால முடியாது. சார், விளங்க மாற்றத்துக்கு முன்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் மகனை நான் ஒரு தடவை பார்க்கணும். சாக போற என்னோட கடைசி ஆசை சார் இது. ஒரு போலீஸ் ஆபீசரான என்னால இதை அனுமதிக்க முடியாது. நம்பிக்கை வச்சு இந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்ச அதிகாரிகள் முன்னாடி நான் தலை குனிய தயாரா இல்ல. வா சார், என் இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறந்து துடிச்சுக்கிட்டு இருந்த என் குழந்தையோட முகத்தை கூட சரியா பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அந்த அதிர்ஷ்டம் இப்ப கூட கிடைக்காதா? கிடைக்காது. நீ உன் குழந்தை மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருந்தா அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். நில்லுங்க, எனக்கு தெரியும் நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு. நான் அவனை பார்த்தா அவனுக்கு உங்ககிட்ட இருக்க பாசம் குறைஞ்சிருமோன்னு நீங்க பயப்படுறீங்க. எஸ், அதான் சார் உண்மை. இப்ப நீங்க அவங்கிட்ட இருந்து மறைச்சாலும் அவன் தெரிஞ்சுக்குவான். அவன் அப்பனோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றி வைக்காத ஆளு நீங்க தான். அவன் உங்களை வெறுப்பான். வீணு உங்களை வெறுப்பான்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அதை உங்களால தாங்க முடியல இல்ல? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவி அவங்க அரக்கத்தனமா கொன்னப்போ என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? என் மகனை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே, அந்த அளவுக்கு நான் கொடூரமானவனா? உங்க வேலையை எதுக்காக இப்ப ராஜினாமா பண்றீங்க? சார், என் டியூட்டியை சரிவர செய்யறதுக்கு என்னால முடியல. இனி இந்த வேலையில இருக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்ல. சாரி சார்.
அது அங்க வை. நீ எதுக்கு இங்க வந்த? கொள்ளை அடிக்கிறதுக்கா? ம். நான் சிஐயோட மகன், போய் சொல்லாத. முகத்துல ஒரு திருட்டு களை தெரியுது. பாப்பா. வினு, ஏன் எதுக்கு அவரை போக சொல்ற? யாரோட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுமா? யாரோட? டேடியோட ஃப்ரெண்டுனா. சாரி. அவன் கோச்சிட்டான் போல இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்றது இல்ல. என் முகம் கொஞ்சம் மாறினா கூட அவனால தாங்க முடியாது. நான் அவனை சமாதானப்படுத்திட்டு வரேன். அம்மு, இவர் கொஞ்சம் ரூபா காட்டு. என்ன பெரியவரே, கோவமா? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. அது அந்த அங்கிள் ரொம்ப பாவம். பாவம்னு சொன்னா? பாவம்னு சொன்னா வா சொல்றேன். என்ன? அந்த அங்கிளுக்கு யாருமே இல்ல. ஐயோ. இனிமே அந்த அங்கிள் போற வரைக்கும் எல்லா உதவியும் செய்ய வேண்டியது நீதான். அந்த அம்மு கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் நீ கரெக்டா செய்வ இல்ல? நான் கவனிச்சுக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. சரி, போய் என் ஃப்ரெண்டை கவனிச்சுக்க. நான் போய் ஃபாதரை பார்த்துட்டு வரேன். என்ன? எனக்கு தெரியும், டாடி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. யாரும் உங்களுக்கு இல்ல? டாடி மாதிரி நீங்களும் ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தா உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். அப்படின்னா உன்னை நான் எடுத்து வளர்க்கட்டா? ஐயோ, அது முடியாது. ஏன் கண்ணா? என்ன இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிறது சிஐ டாடி தானே. எனக்காக ஒரே ஒரு நாள் போதுமா? போதும். நீ என்ன சொல்லி கூப்பிடுவ? டாடி என்ன, அப்பா என்ன? இதுல ஒன்ன தொடுங்க. அந்த கொலகார பையன் இங்கதான் இருக்கான். இந்த ஏரியால தான். எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் சார் அவனை கைது செய்யணும். அந்த கொலைகாரன் கையில மாட்டிக்கிட்டு நான் சாகணும். யோ, என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு எரிச்சலா இருக்கா? நான் உங்களை மாட்டி விடுறதுக்காக இதை சொல்லல. அந்த கொலகாரனி உங்க சர்க்கிளையும் சேர்த்து பிடிங்கன்னு தான் சொல்றேன். சேர்த்து பிடிக்கிறது? அதான் அந்த கொலகார பையலோட மகனை தான் சர்க்கிள் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இது அவனுங்க போடுற நாடகம். நாளைக்கு சர்ச்சில் அந்த வினு முதல் அப்பத்தை வாங்குறப்ப அந்த பசங்க 2 பேரும் அங்க வருவாங்க. அந்த சமயத்துல நீங்க அவங்கள பிடிச்சா கொலகார பையிலே அந்த சர்க்கிளை ஜெயில தள்ளிடலாம். பேரும் ப்ரமோஷனும் சாருக்கு கிடைக்கிறப்ப எனக்கு என்னோட அம்மு நிச்சயம் கிடைப்பா. என்ன இழிக்கிறீங்க? போலீஸ்கார தொப்பி வச்சு பிரயோஜனம் இல்ல சார். திருடனோட மூளையும் வேணும். ஓகே, அப்ப நம்ம போலாம். ஓ, ரெடி? கிறிஸ்துவின் சரீரம், ஆமென். கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். டாடிக்கு சோஸ்திரம் சொல்லு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லுமா. எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. டேய் நில்டா. அவனேதான் சார். நில்லு. ஏய் நில்லு. ஏய்
நீயா என்ன செய்யறீங்க? சொல்றேன், மெதுவா மெதுவா. நான் குற்றவாளியை பிடிக்கலான்னு வந்தேன். அதுக்கு ஏன் இந்த வேஷம்? வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவனை பிடிக்கலான்னு நினைச்சேன். ஓஹோ, என்ன ஒரு மூளை. அது சரி, பிடிச்சியா? முயற்சி பண்ணுனேன், ஆனா இங்க குற்றவாளி யாரும் இல்ல சார். நான் விடிஞ்சதுல இருந்து இங்கதான் இருக்கேன் சார். ஏன் யூகம்? நீயும் உன் யோகமும். அது இல்ல சார், அது போதும் போதும். இந்த குடிகாரனோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ஏன் யூகம்? அதுக்கே கொன்னுடுவேன். சரிங்க சார், அப்ப நான் வரட்டுங்களா? எங்க போயிருப்பான்? இது யாரோட கலரு? இது என்னோட, உன்னோட. வினு, டைம் ஆச்சு, வா போலாம். இந்த வந்துட்டேன் டாடி. உங்களோட வேதனை எனக்கு புரியுது. சொந்த மகன்கிட்ட அவ அம்மாவோட கலரை இதுதானே சொல்லக்கூட நான் அனுமதிக்கல. தப்புதான். ஆனா நீங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சா வேண்டாம், தெரிய வேண்டாம். என்ன நடக்கும் தெரியும். ஒரு போலீஸ் ஆபீசரை மட்டும் தானே நீங்க பாக்குறீங்க. ஏதோ ஒரு கோயில் வாசல்ல என்ன பெத்தவளே என்னை விட்டுட்டு போன ஒரு அநாதனா. வளர்ந்தப்போ பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. வினு, அவன் தான் என் வாழ்க்கையில முதல்ல பாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்க வச்சான். ஆண்டனி அவனுக்காக என் வேலை போனதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா அவன் அப்பாவை தூக்கு மேடைக்கு அனுப்புனது நான் தானே தெரிஞ்சா அவனை வெறுப்பான். அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. சார், அவன் உங்ககிட்ட வளர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் முதல்ல உங்களைத்தான் டேடின்னு கூப்பிட்டான். அது என்னைக்கும் அப்படியே இருக்கட்டும். அவனோட டேடி ஒரு கொலைகாரன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. நான் தான் அவனோட டேடின்னு நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன், உயிருள்ள வரைக்கும். சத்தியம். எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடைக்காது. இதோ இவனை பாரு, இவன் இவனோட அப்பா எங்கன்னு கேக்குறான். நீ தானே அவரை கூட்டிட்டு போன. எங்க அவரு? பதில் சொல்லு, சொல்லு. இவனோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ அனுபவிப்ப, அனுபவிச்சு தீருவ, அனுபவிச்சு தீருவ, அனுபவிச்சு தீருவ, அனுபவிச்சு தீருவ, அனுபவிச்சு தீருவ, அனுபவிச்சு தீருவ, அனுபவிச்சு தீருவ. நீ இன்னும் தூங்கலையா? என்ன என்ன பாக்குற? என்னோட
என்னோட அப்பா நீங்க தானே? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நாளைக்கு போயிடுவீங்களா? திரும்பி வர மாட்டீங்கல்ல? தப்பு ஏதாவது செஞ்சிட்டீங்களாப்பா? இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். அழக்கூடாது. நல்ல பிள்ளைங்க அழ மாட்டாங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் அழுறீங்க? அது சந்தோஷம். சந்தோஷத்தில் கண்ணா உங்க அம்மாவோடது உன்னை விட்டு நிரந்தரமா பிரிய போற சமயத்துல உனக்கு உனக்கு தர்றதுக்கு உங்க அப்பாவோட கையில இதுதான் இருக்கு. உங்க அம்மாவோட ஒரு ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க இந்த அப்பாவால முடியல. உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டா. அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ உள்ள போய் படுத்துக்க போ. எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னு டாடி கிட்ட சொல்லிடாதீங்க. டாடிக்கு தெரிஞ்சு ரொம்ப வேதனைப்படுவாரு. டாடி பாவம். எஸ் சார், சரண்டர் ஆயிட்டாரு. என் வீட்டில் தான் இருக்காரு. டாடி, யாரு போன்ல? இன்னைக்கு லீவ் தானே? ஓ, நீங்க உங்க ஃப்ரெண்ட இன்னைக்கு வழி அனுப்பணும்ல? டாடியோட ஃப்ரெண்டு போறேன். உங்க உதவியே அடுத்த ஜென்மத்திலையும் என்னால